ஒரு சிலர் இந்த அப்கமிங் டேஸில் குரூப் 1 வரப்போகுது. ஸோ அந்த குரூப் 1க்கு நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆசிலேஷன் வந்திருக்கும். ஆசிலேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே நிறுத்திட்டு, ஏன்னா அந்த அளவுக்குலாம் டைம் கிடையாது குரூப் 1க்கு. ஸோ படிக்க ஆரம்பிங்க. ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறது. ஏன் அப்படின்னா நம்ம சேம் சிலபஸ் தான். ஸோ கொஞ்சம் ஒரு சில ஏரியாஸில் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்க முடியுது. அதர்வைஸ் நம்ம யூபிஎஸ்சிக்கு என்ன படிச்சோமோ அது அங்கே அப்படியே அப்ளிகபிள் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த இடைப்பட்ட கேப் இருக்குது பார்த்தியா? ஸோ இப்போ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாமுக்கு. ஸோ இந்த டேஸில் இருக்கக்கூடிய டேஸில் நம்ம ஓவராலாக எல்லாத்தையும் ஒரு ரிவிஷன் பண்ணுறோம், ஒரு ப்ரஷ் அப் பண்ணுறோம் அப்படின்னாவே, அண்டு குரூப் 1 இருக்கக்கூடிய லாஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பரை எடுத்து வச்சு டவுன்லோட் பண்ணிவிட்டு குரூப் 1ல எப்படி கேட்குறாங்க, ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எந்த அளவுக்கு டேரெக்டாக இருக்கா, இல்லை அங்கேயும் கான்செப்ஷுவலாக இருக்கலாம், இல்லை இன்டெரக்டாக இருக்கா, ஸோ இது எல்லாம் கொஞ்சம் அனலைசஸ் பண்ணிவிட்டு, ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக ரிவிஷன் குரூப் 1 ஆங்கிளில் எப்படி கேட்குறாங்க, ஸோ நம்ம அந்த ஃபேக்சுவல் பேஸ்டு அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா குரூப் 1 கிளியர் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் வந்துருக்குது. ஸோ நினச்சி பாருங்கள், கொஞ்சம் ஃபியூ இயர்ஸாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ளே வந்ததுலேருந்து நம்ம எந்த ஒரு சின்ன ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர், ஒரு மெயின்ஸ் கிளியர் இதெல்லாம் எதுவுமே பார்க்காம இருக்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த குரூப் 1 கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுது அப்படின்னா நம்மளாலேயும் முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வரும். ஆனால் அதுவும் இல்லாமல் யார் தலையில் என்ன எழுதியிருக்குன்னே தெரியாது. நம்ம போடுற எஃபர்ட், யூபிஎஸ்சிக்கெல்லாம் போட்ட எஃபர்ட் எங்கே போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த ஒரு எக்ஸாமே வந்து அதுக்கான மரியாதையை கொடுத்து, ரெஸ்பெக்ட் கொடுத்து, நம்மளோட முழு முயற்சியை வந்து நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அப்படிங்கும்போது எல்லா நேரமும் வந்து கரெக்டாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகுதுன்னா நினச்சி பாருங்கள், ஒரு மெயின்ஸ் எழுதக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். குரூப் 1 மெயின்ஸ் அப்படின்னு வந்து நம்ம அந்த மெயின்ஸை வந்து போய் பார்ப்போம். எல்லாமே எப்படியும் யூபிஎஸ்சி வந்து யூஸ் ஆக தான் போகுது. அதுலேயும் நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்னா, மெயின்ஸு கிராக் ஆகிட்டு ஏதாவது ஒரு சர்வீஸ் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த இன்செக்யூரிட்டிஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாமே முயற்சி பண்ணி பார்த்தா தான் கிடைக்கும். அது கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி ஆசிலேஷன் இருக்குது அப்படின்னா ஆசிலேஷனை ஓரமாக வச்சுட்டு குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எந்த தப்பும்